ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ பேர் அந்த ஆக்சிடென்ட் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போனது கரெக்டு தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த சைடு வந்துட்டார். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுல கவனிக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 22க்கான வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டெலாம் ஒரு 30 ஆகிறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்ததில் அப்படி தான் தெரியுது. இனி என்ன ஏது அப்படிங்கிறது தெரிலங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறதையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க் ஷாப் ஃபஸ்ட்டுக்கு போகணும். நம்ம அந்த ஒர்க் ஷாப்புக்கு போகணுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் போக சொல்லுது. என்ன பண்ணலாம்? சரி, ஓகேங்க, நம்ம போயிட்டே போயிடலாம். ஏன்னா ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒர்க் ஷாப் இருக்கா இல்லையா என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் போயிட்டே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டேர்னிங் போட்டாச்சு. இந்த டேர்னிங் போட்டு நம்ம அந்த வழியில் போயிடலாம். அந்த வழியில் போயிட்டோம்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. பெட்ரோல் பங்க்கும் போகணுன்னாலும் அந்த வழியில் தான் போகணும் மாட்டிருக்கு. இந்த கட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த கட்டில் தான் இருக்குது. இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போய்க்கலாம். எவ்வளோ ஆகுது என்ன ஏதுங்க தெரில. ஒரு ஊர் பொறுத்து மாறுமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊரில் ஸ்பேர் பார்ட்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக விற்பாங்க, ஒரு ஊரில் கம்மியாக விற்பாங்க. தெரில என்ன ஏதுங்கிறத பார்க்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12,000 தான் காட்டுது. 22% டேமேஜுக்கு 12,000 காட்டுது. சரி, ஓகே, நம்ம எப்படியோ ரெடி பண்ணிடலாம். சேஃப் அண்ட் செக்யூராக ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரைடு பொறுமையாக கம்ப்ளீட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போக வேண்டிய இடத்துல ஸ்பீடாக போகலாம், பொறுமையாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போகலாம். வாட்டர் சர்வீஸும் பண்ணுங்க. நல்லா டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2வது வாட்டர் சர்வீஸு, 3வது ஒர்க் ஷாப் விடுறோன்னு நினைக்கிறேன் இந்த ரைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். அண்ணா டாட்டா பை பை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இவ்வளோ நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம். நான் சொன்னேன் இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் தூரமாக போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே, கொஞ்சம் எமர்ஜென்சிண்ணே, அதனால் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே நன்றி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான் காட்டுது. நம்ம இந்த பக்கம் போயிட்டு இந்த ரவுண்டனாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா போகணும். இங்கே இந்த வழியில் போகணும். நம்ம இந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா போனோம்னா கரெக்டாக போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோ காலேஜோ சம்திங் மூடி வச்சுருக்காங்க. ரொம்பவே லைட் செட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரோடு போகுது, கிராஸ் கட் ரோடு மாதிரி. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது அந்த ரோடு கூட மேபி இருங்க பார்க்கலாம். ஆப்போசிட்டில் நம்ம அங்கே போய் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இருங்க, ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வருதா? ஒரு வண்டியை காணோம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டேன். இந்த பஸ் சிமுலேட்டர் ட்ரக் கேமை வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அது பஸ் சிமுலேட்டர் இந்தியாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம். ஓகேங்களா? ஆமாங்க, அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. இங்கே ஒரு ஜங்ஷன் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பார்த்து பத்திரமா போங்க, சேஃப் அண்ட் செக்யூராக போங்க. நம்மளை மாதிரி எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிலெல்லாம் போய் ரைடில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சுன்னா எங்கேயாச்சும் ஆல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைடுக்கு கிளம்புங்க. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டெல்லாம் அடிக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஒரு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் வீடே இருக்குது, ஒரு சில இடங்களில் வீடெல்லாம் இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ஒரு பெரிய பெண்டு மாதிரி காட்டுது மேப்பில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெண்டாக தான் இருக்கும். வேணா நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரியே தான் இருக்குது, பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்மளுக்கு பிடிச்ச வண்டி, 2 வண்டி கிராஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆயிரும். சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பார்த்து பத்திரமா போங்க, சேஃப் அண்ட் செக்யூராக ஓட்டணும். அதே மாதிரி ப்ராப்பரான ஹெல்மெட் போடுங்க, ப்ராப்பரான சீட் பெல்ட் போடுங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.